வணக்கம் and welcome to நீங்களும் செய்யலாம். இது DIY Ideas தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ண போறோம். ஸோ முன்னாடி வச்சிருக்க ஐட்டம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்லைம்ஸை யூஸ் பண்ணி ஆன்டி ஸ்ட்ரெஸ் பால் செய்ய போகிறோம். ஸோ ஒரு கேலக்ஸி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ரீன் அண்ட் இந்த வயலட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஸ்லைமாக எடுத்து காமிக்கிறேன், என்னென்ன ஸ்லைம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம், ஒரு பர்பிள் கலரில் இருக்குது, கேலக்ஸி அப்படின்னு எழுதியிருக்கு இந்த ஸ்லைம் மேலே. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், யூனிகார்ன் கிளிட்ரி ஸ்லைம். ஸோ இதுக்குள்ளே யூனிகார்ன் இருக்குது, பட் நம்ம இதை அப்படியே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம இந்த யூனிகார்னை தனியாக எடுத்து வச்சிடலாம். பலூனுக்குள்ளே வெறும் இந்த ஸ்லைமை மட்டும் தான் நம்ம போட்டு ஃபில் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்லைமை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். அண்ட் எனக்கு இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது ஓகே, ஸோ இது க்ளோ இன் த டார்க் ஸ்லைம். இருட்டில் மின்னும், கிட்டத்தட்ட ரேடியம் ஸ்லைம் மாதிரி தான். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக ஹார்டாக இருக்குது, பார்த்துக்கலாம், பிக்க முடியல. ஓ ஓகே. அண்ட் அடுத்தது லிக்விடி ஸ்லைம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு இந்த ஸ்லைம். அண்ட் இதுக்குள்ளேயும் ஒரு கிரியேச்சர் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பட் இதெல்லாம் நம்ம பலூனுக்குள்ளே போட மாட்டோம். இந்த கிரியேச்சரை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆல்ரைட், ஸோ உள்ள ஒரு ஆக்டோபஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கு. சிலது ஹார்ட் அண்ட் சிலது ரொம்ப லிக்விடி. ஓகே, இது இன்னொரு லிக்விடி டைப்ல தான் இருக்கு. இதுவும் லூஸாக தான் இருக்கு, பட் ரொம்ப ஷைனியாக இருக்கு. அந்த கேலக்ஸி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்லைம் பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேலக்ஸி தீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம். கையெல்லாம் ரொம்ப மாய்ஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பாட்டிலில் போடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் அதை பலூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணும்போது. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைம் ரேடியம் மாதிரி இருக்க இந்த க்ளோ இந்த டார்க் ஸ்லைம். நெக்ஸ்ட் நம்மளுடைய கேலக்ஸி ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. இதை பிச்சு உள்ள போட்டுடலாம். அடுத்து நம்மளுடைய யூனிகார்ன் கிளிட்டரி ஸ்லைம். ஆல்ரைட், ஸோ இப்போ பாட்டில் ஹாஃப் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை பலூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பலூனில் ஏரை ப்ளோ பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட டாப்பில் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பலூனுக்கு. ஸோ ஸ்குவீஸ் பண்ணலாம் பாட்டிலை.
ஓ ஓ கொஞ்சம் ஸ்லைம் உள்ளே போகல. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்லோவாக ஏரை ரிலீஸ் பண்ணிடலாம். உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல், எக்ஸ்ட்ரா ஏர் இல்லாமல் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லைம் மட்டும் வெளியில் வந்துடுச்சு. ஸோ உள்ளே போட முடியலை. கையால் போடவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் போட முடியல. ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஆல்ரைட், ஸோ நாட் போட்டாச்சு. நம்மளுடைய ஆன்டி ஸ்ட்ரெஸ் பாலும் ரெடி ஆயாச்சு. பார்க்கலாம், நம்ம நினச்ச மாதிரி அந்த கேலக்ஸி எஃபெக்ட் கிடச்சிருக்கு. நம்ம பயன்படுத்தின கலர்ஸும் அப்படி. ஸோ பார்க்கலாம், வயலட் அண்ட் க்ரீன் பயன்படுத்தியிருக்கோம். கிளிட்ரி ஸ்லைம்ஸும் பயன்படுத்தியிருக்கோம். லிக்விட் அண்ட் கொஞ்சம் ஹார்டான ஸ்லைம்ஸையும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த கேலக்ஸி எஃபெக்ட் கிடைக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆல்ரைட், ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.